சாமுவேல் 20:30. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறது. தேவனை கனம் பண்ணுதல் என்பது என்ன? ஆண்டவரை கனப்படுத்துதல் என்பது என்ன? இப்ப நீங்க வந்திருக்கிறீங்க பாத்தீங்களா, இது ஒருவித தேவனை கனப்படுத்துறது, தேவனுக்கு மதிப்பளிப்பது. அதனாலதான் எவ்வளவு தூரமானாலும் நேரமானாலும் தூக்கமானாலும் எல்லாவற்றையும் விட்டு இந்த ஆராதனைக்கு நம்ம வந்திருக்கிறோம். இது ஒருவித தேவனை கனப்படுத்துறது, தேவனை மதிப்பு கொடுக்கிறது. ஒருவர் நமக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கிறார், கல்யாணத்துக்கு வந்துருங்க, குடும்பமா வந்துருங்கன்னு. நீங்க குடும்பமா போகாம ஒரு ஆளா போனீங்கன்னா, சொந்தக்காரங்க ரொம்ப 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 சொந்தம், அவங்க என்ன கேட்பாங்க? நீங்க உள்ள போகும்போது என்ன கேட்பாங்க? பிரதர் போனீங்கன்னா என்ன கேட்பாங்க? வீட்டில் என்ன மனைவியை கூப்பிட்டு வரலையா, அண்ணியை கூப்பிட்டு வரலையா, நாத்தனாரை கூப்பிட்டு, உறவு முறைகளை சொல்லுவாங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே தலையை சொரிஞ்சுட்டு, இல்லை இல்லை கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு. ஆனா அவங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னா, நீங்க ஃபேமிலியா வரணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கணும். அது அவங்கள கனப்படுத்துறதுக்கு அடையாளம். அப்போ நாம ஒரு மனுஷனை ஒரு விஷயத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூடும்போது நம்ம அவரை மதிச்சு நம்ம அங்க போறோம். அதே போல தேவனை, தேவனுடைய நாமத்தை, தேவனுடைய சபையை, தேவனுடைய ஊழியத்தை நாம் கனம் பண்ணும்போது தேவன் நிச்சயமாக, நான் சொல்லுகிறேன், தேவன் உங்களை கனப்படுத்துவார். எந்த இடத்திலும் ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்தவே மாட்டார். பின்னாடி வந்திருக்கிறேன். என்னை கனம் பண்ணுகிறவர்களே நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க? கனம் பண்ணுவேன். தேவன் ஒரு நாள் நம்மளை என்ன பண்ண மாட்டாரு? கைவிட மாட்டார். இந்த புரிதல் நமக்குள்ளே எப்பொழுதும் இருந்தால் நன்றாக இருக்கும். ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை அப்படியே ஒதுக்கி ஓரம் கட்டி நம்மளை அப்படியே தள்ளி விடுகிறவர் அல்ல. அவர் எப்பொழுதும் நம்ம கூட இருந்து நம்மை நடத்துகிறவர். அதோடு மாத்திரமல்ல, அவர் சொல்லும்போது சொல்கிறார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால், வசனம் என்ன? யோவான் 12:26 சொல்லுகிறது. ஒருவன், சொல்லுங்க, ஒருவன் எனக்கு, சொல்லுங்க சத்தமா, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் என்ன பண்ணுவார்? கனப்படுத்துவார். என்னை அப்படியே தள்ளி விடுகிறவர் அல்ல என் ஆண்டவர், என்னை கனப்படுத்துகிறவர் என் தேவன். எனக்கு எந்த இடத்துல எந்த கனத்தை கொடுக்க வேண்டும் என்பது அவருக்கு நன்றாய் தெரியும். அவர் நிச்சயமாக அதை அறிந்திருக்கிறார். என்னை அவர் ஒரு நாளும் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல, என்னை கஷ்டப்படுத்தி பார்க்கிறவர் அல்ல என் ஆண்டவர். என்னை மகிழ்ச்சியாக்குகிறவர், என்னை சந்தோஷமாக்குகிறவர் தான் என் தேவன். உங்களை அது மாதிரி தான் சந்தோஷமாக்குவார். உங்களை அப்படிப்பட்டதான ஒரு இடத்துல கர்த்தர் வச்சிருக்கிறார். அதனால என்னை கனம் பண்ண நான் கனம் பண்ணுவேன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் என்ன பண்ணுவார்? கனம் பண்ணுவார். கனம் பண்ணுவார். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரலன்னா ஆண்டவர் வந்து உங்களை வீட்டை தட்டி, ஏன் மகளே இன்னைக்கு சர்ச்சுக்கு போலன்னு ஒரு தூதனை அனுப்பி கேட்க போறாரா? கேட்க மாட்டாரு. அப்படியெல்லாம் யாருக்கும் நடக்காது. ஆனால் அவரை நாம் மதித்து வருகிறோம். எந்த மனுஷனையும், நன்றாக கவனிங்க, நீங்க எந்த மனுஷனையும் பார்க்க வரவில்லை, எந்த ஒரு கட்டடத்தையோ இல்லை இது ஏதோ ஒரு விஷயத்தை பார்க்க வரல. நீங்க 100க்கு 100 வந்திருக்கிறது இயேசுவை மதித்து, இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி வந்திருக்கிறதுனால இயேசு ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டார். ராமன் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். நான் சொன்னேன் போன வாரம், ஏன்னா கோவில்பட்டியிலிருந்து இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது நான் அந்த ஊழியத்தை நேசித்து கனப்படுத்தி வந்தேன். அப்போ அங்கே எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, அங்கே ஒரு ஆத்மாவும் கிடையாதுப்பா, இடமும் கிடையாது, வாடகை இடத்துல தான் நடத்தணும். நான் சொன்னேன், இந்த ஊழியத்தை நான் நேசித்து போகிறபடியினால் தேவன் ஒரு நாள் என்னை கைவிட மாட்டார். ஏன்னா அவர் கொடுத்த ஊழியம், அழைப்பு அவருடையது, சபை அவருடையது, ஊழியம் அவருடையது. அவர் எல்லாவற்றையும் எனக்கு தருவார். இன்றைக்கு நான் நம்புகிறேன், தேவன் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரை நாம எந்த அளவுக்கு ஹானர் பண்றோமோ, எந்த அளவுக்கு நம்ம மதிக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்மளுக்கும் ஒரு ப்ரமோஷன், நமக்கும் ஒரு உயர்வை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதனால்தான் 1 சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்ல, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க? என்ன பண்ணுவேன்? கனப்படுத்துவேன், கனப்படுத்துவேன். நீங்க ஆண்டவருக்காக எதையாவது செய்ய முயற்சிக்கும் போது தேவன் உங்களுக்காக
சில ஆசீர்வாதங்களை, சில நன்மைகளை நம்ம கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஏசாயா 43:4 சொல்லுகிறது. ஏசாயா 43 தீர்க்க தரிசன புஸ்தகம் ஏசாயா 43:4 சொல்லுகிறது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் என்ன பண்ண? கணம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். அநாத சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் காருண்யத்தால் என்ன பண்ண? உன்னை இழுத்துக் கொள்கிறேன். வாசிங்க ஏசாயா 43:4. சத்தமா யார பிரதர்ஸ்? நல்லா, நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கணம் பெற்றாய். நல்ல, நான் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜாதிகளையும் கொடுப்பேன். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நல்லா கவனிங்க, பிதாவானவர் எப்படி நம்மளை கனப்படுத்துவாரா? நீ என் பார்வைக்கு அருமையானவன். அவருடைய பார்வைக்கு நீங்க எல்லாம் அருமையானவர்கள். அல்லேலூயா. உலகத்தில் நிறைய பேர் நம்மளை பார்ப்பாங்க, வித்தியாசமா பார்ப்பாங்க. நம்மளை வித்தியாசமா அவங்க போக்கஸ் பண்ணுவாங்க. நிறைய விதமான பார்வைகள் இருக்கிறது. ஆனால் தேவன் நம்மளை எப்படி பார்த்தார்? நீ என் பார்வைக்கு அருமையானவன். நான் பார்த்த போது எனக்கு ரொம்ப உன்னை பிடிச்சிருச்சு. அதனாலதான் உன்னை நான் அழைத்தேன். அதனாலதான் உன்னை ரட்சித்தேன். அதனாலதான் சபையில உன்னை விசுவாசியாக நான் வைத்திருக்கிறேன். நீ என் பார்வைக்கு அருமையானவன். அதனாலதான் கணம். அதனாலதான் உனக்கு கணம் கொடுத்திருக்கிறேன். உனக்கு ஒரு உயர்வை கொடுத்திருக்கிறேன். உனக்கு ஒரு நன்மையை தந்திருக்கிறேன். நீ கணம் பெற்றாய். அதோட மாத்திரம் முடிக்கல, நான் உன்னை சிநேகிக்கிறேன். நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். அது இந்த உலகத்துல யார் நம்ம நேசித்தால் நேசிக்காட்டால் ஒருவர் நம்மளை அதிகமாக நேசிக்கிறார். அவர் யார்? அவர்தான் பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்துவும். அல்லேலூயா. அவர் சொல்ல, உலகத்தில் இவ்விதமாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, சொல்லுங்க, விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல். நல்லா கவனிக்கணும். நீங்க கெட்டு போறதுக்காக சபைக்கு வரல. நீங்க அழிந்து போறதுக்காக சர்ச்சுக்கு வரல. நீங்க வாழ்றதுக்காக சர்ச்சுக்கு வர்றீங்க. நீங்க வாழணும். நீங்க இருக்கிற தெருவில், நீங்க இருக்கிற ஏரியாவில், நீங்க இருக்கிற ஊர்ல நீங்க வாழ்றத மற்றவங்க பார்க்கணும். இயேசுட்ட போனாங்க, நீ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்றதுக்கு, அந்த வார்த்தையை சொல்றதுக்காக இயேசு நம்மளை அழைக்கல. அந்த வார்த்தையை சீக்கிரமா மாத்துவாரு. இயேசுட்ட போனாங்கயா, இயேசு அவங்களை கைவிடவே இல்லை. அல்லேலூயா. நான் சொல்றேன், நீ இன்னைக்கு வாங்குற இடத்துல நம்ம இருக்கலாம். ஆனா ஒரு நாள் வரும், நம்மளை கொடுக்கிற இடத்துல கர்த்தர் மாற்றுவார். இன்னைக்கு நம்ம யாரை எதிர்பார்த்து இருக்கலாம். ஊழியத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி, சில சூழ்நிலைகள் அப்படி அமையலாம். ஒரு நாள் வருகிறது, நான் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய அளவுல தேவன் நம்மையும் உங்களையும் உயர்த்த வல்லவர். ஆனால் நான் உன்னை சிநேகித்தேன். நீங்க என்னை தேடி வரல, நான் உங்களை தேடி வந்தேன். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். ஆனால் சொன்ன, அநாத சிநேகத்தில் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன் என்று சொன்னார். தேவன் நம்மளை அந்த அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறவராக இருக்கிறார். கெட்டகுமாரன் கதை நமக்கு நல்லா தெரியும். சின்ன 2 குழந்தைகள் இருக்கிறாங்க, மூத்தவன் இளையவன். நல்லா உங்களுக்கு சண்டே ஸ்கூல்ல இருந்து நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க, பிரசங்கத்தை நிறைய கேட்டிருக்கிறோம். எல்லாமே அவன் தகப்பனுக்கு விரோதமா செய்தாலும் தகப்பன் தன் குழந்தையை பார்த்த உடனே எல்லாத்தையும் மறந்துட்டார். அவன் செஞ்சது, அவன் பேசினது எல்லாத்தையும் மறந்துட்டார். அவன் தான் நல்ல தகப்பன். அல்லேலூயா. ஆனா சில தகப்பன் இருக்கிறாங்க, பிள்ளைங்க நமக்கு விரோதமா செஞ்சுட்டு போனா லிஸ்ட் போட்டு சொல்லுவாங்க. ஏன்னா அப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான், அவன் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, செத்தால வரக்கூடாது, போகக்கூடாது, அப்படி இப்படின்னு என்னத்தையாவது பேசுவாங்க. ஆனா இந்த தகப்பனோ எல்லாத்தையும் மறந்துட்டு அவனுக்கு விருந்து பண்ணி நல்ல ஆடைகளை உடுத்தி மோதிரங்களை போட்டு சந்தோஷமாய் வரவேற்றான். என் பிள்ளை காணாமல் போனான், திரும்பவும் வந்தான், செத்தவன் திரும்பவும் வந்தது போல திரும்பவும் வந்திருக்கிறான் என்று சொல்லி ஒரு விருந்த, மிகப்பெரிய விருந்தை கொண்டான். அதேதான் நம்முடைய ஆண்டவரும். நமக்கு ஆண்டவருக்கு விரோதமா எவ்வளவு காரியங்கள் நம்ம செய்திருந்தாலும் திரும்பவும் நம்ம அவரிடத்துல வரும்போது அவர் சொல்றாரு, நான் உன்னை அதிகமாய் நேசிக்கிறேன். சமாரியா ஸ்திரீ நமக்கு நல்லா தெரியும். சமாரியா ஸ்திரீ, இயேசுவும் சமாரியா ஸ்திரீயும் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. அவர் என்ன கேட்கிறாரு? தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணி கொடுமான்னு கேட்கிறாரு. அங்க ஒரு கலாச்சாரம் இருந்தது. சமாரியர்கள் யூதர்களுக்கு சம்பந்தமோ எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவங்க இவங்ககிட்ட தொட மாட்டாங்க, தண்ணி குடிக்க மாட்டாங்க. இந்த சமாரிய குரூப் எப்படி உருவாச்சுன்னா, இவங்க யூதர்களா இருந்தவர்கள் சமாரியன் நாட்டில் போய் கல்யாணம் பண்ணி கலப்பாயிட்டாங்க. யூதர்கள் சமாரியர்களோடு கல்யாணம் பண்ணி கலப்பானதுனால பாதி யூதர்கள் பாதி
சமாரியர்கள். அதனாலதான் இவங்க எருசலேம் தேவாலயத்துக்கு போறதை விட சமாரியாவில் ஒரு மலையில ஒரு சர்ச்சை கட்டிட்டாங்க. அங்க நாங்க ஆராதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்கேயே வச்சுக்கிட்டாங்க. இப்ப இவர் போகும்போது சொல்றாரு, எங்க முன்னோர்கள் இந்த மலையின் மேலதான் ஆராதிக்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு அந்த டாக் வருது, அந்த பேச்சுவார்த்தைகள் நடக்கிறது. அப்போ ஆண்டவர் கேட்கிறாரு, நீ என்னுடைய தாகத்துக்கு தண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டோன்னா அவளுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியமா இருக்குது, ஆச்சரியமா இருக்கு. தண்ணி கொடுக்க அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. எப்படி இப்படி வந்து கேட்கிறாரு? யாருமே அப்படி கேட்க மாட்டாங்களே. யூதர்கள் அதுவும் ரொம்ப ஆச்சாரமான ஆட்களாச்சே. வெளியில தான் ஆச்சாரம், உள்ளெல்லாம் பயங்கரமான இது. நல்லா ஃபாலோ பண்ணுவாங்க நியாயப்பிரமாணத்தை. ஆனா யாருக்கும் எந்த உதவிகளையும் செய்ய மாட்டாங்க. ஓய்வு நாள்ல ஏன் சுகமாக்குனா அதுக்கு ஒரு சண்டை. இப்போ உன்னுடைய சீசர்கள் என்ன பண்ண, கை கழுவாம சாப்பிட்றாங்களே, அதெல்லாம் ஒரு பிரச்சனையா கொண்டு வருவாங்க. ஆனால் இந்த பெண்மணி இவ்வளவு காரியங்களை பேசினாலும் கடைசியில தேவன் அந்த பெண்மணியை நேசித்தபடியால் அவரிடத்துல ஒரு கேள்வியை கேட்டார். எப்படி கேட்கிறார் பாத்தீங்களா? டைரக்டா அவர் சொல்லல, நீ ஒரு பாவி, நீ ஒரு பாவியான ஸ்திரீ என்று சொல்லவில்லை. ஒன்னே ஒன்னு தான் சொல்ற, போய் நான் சொல்றது, நான் ஜீவ தண்ணீரை கொடுக்குறேன், இந்த தண்ணீரை குடிச்சேன்னா உனக்கு தாகம் வரும், நான் ஒரு ஜீவ தண்ணீரை கொடுக்குறோன்னு அவன் என்ன புரிஞ்சுட்டானா, ஐயா முதல்ல அந்த தண்ணியை கொடுங்க, டெய்லி நான் தண்ணி எடுக்க வரேன், எனக்கு அந்த தண்ணியை கொடுங்கன்னு கேட்கிறாரு. சரியா நான் மரமண்டையா இருக்கு இந்த அம்மா, ஒன்றும் புரியல நான் சொல்றது, நீ போய் உன் புருஷனை கூப்பிட்டு வந்துட்டார். சில என்ன சொல்லுவல, பிள்ளைங்கள ஏதாவது ஸ்டேட்டப் பண்ணா ஸ்கூல்ல என்ன சொல்லுவாங்க, நாளைக்கு வரும்போது யார் கூடவா, அப்பா கூடவா, பேரண்ட்ஸை கூப்பிட்டு வா அப்படின்னு. அது மாதிரி இவர் சொல்லிட்டார், போய் உன் புருஷனை கூப்பிட்டு வான்ட்டார். இவன் மேலும் கீழும் பார்க்கறா, என் புருஷனை கூப்பிட்டு வருவா, எங்க இருக்கிறான்? இல்லையே, உண்மையை சொன்னாய், 5 பேர் இருந்தாங்க, இப்போ ஒருத்தனும் உன் கூட இல்லை, நீ உண்மையை சொல்லிட்ட. அவளுக்கு ஒரே ஆச்சரியம். யாருமே இந்த ஊர்ல யாருமே என் கூட பேச மாட்டாங்க. ஏன்? என் வாழ்க்கை சரியில்லை, நான் நடத்த கெட்டவ, என் மோசமான சூழ்நிலை, என் கூட முகம் கொடுத்து யாருமே பேசாத ஒரு இடத்துல ஒருவர் என்னை நேசித்து என்னை பேசி என் வாழ்க்கையை மாற்ற விரும்புறாரு. உடனே அந்த பெண்மணி உள்ள போய், ஊருக்குள்ள போய் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டா தெரியுங்களா? சொல்றா, சுவிசேஷம் சொல்றா, நீ போய் உன் புருஷனை அழைத்து கொண்டு வா அப்படின்னு சொன்ன உடனே அதெல்லாம் பேசின, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர்தான் கிறிஸ்துவானவரோ என்று சொல்லி அழைத்து கொண்டு வந்தார். சாட்சி கேட்டவன் தான், நடக்க சரியில்லை தான், அவளோட அன்பா பேசுறதுக்கு அந்த ஊர்ல யாருமே இல்லை, எல்லாரும் வித்தியாசமா தான் பாக்குறாங்க, மோசமானவன் அப்படின்னு தான் பாக்குறாங்க. ஆனா இயேசு அப்படி விடல, அந்த மோசமானவர்களையும் நேசித்து அவளுக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டாக்க வேண்டும் என்று இயேசு நினைத்து அவளை சரிபடுத்த வேண்டும், இப்படியே விட்டுவிடக் கூடாது என்று நினைத்து முதல்ல தண்ணியில ஆரம்பிச்சு கடைசியில ஜீவ தண்ணீரை அவர்களுக்குள்ள ஊத்திட்டு போயிட்டாரு. சொல்லுவோமா? எதுல ஆரம்பிச்சாரு? குடிக்க தண்ணி கேட்டு தாகமே எடுக்காத ஒரு ஜீவ தண்ணியை கொடுத்துட்டு போயிட்டாரு. அதோட மாத்திரமல்ல, எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி கொடுத்தார். எப்படி நீங்க தொழுது கொள்ள வேண்டும், பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படி தொழுது கொள்ள வேண்டும், ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னார். அவளுக்கு ஒரு ஆசை, நான் ஆண்டவரை நல்லா ஆராதிக்கணும், அந்த ஆசை அவளுக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது. அவ தப்பு பண்ணாலும் அவளுக்குள்ள ஒரு விருப்பம் இருந்து கொண்டே இருந்திருக்கு. என்னன்னா, பிதாவாகிய தேவனை தொழுது கொள்ள வேண்டும். அவ கேட்கிறா 20வது வசனத்துல, யோவான் 4:20, எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்க ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்று கேட்கிறார். ஐயா, எங்க பிதாக்கள்லாம் இந்த மலையில் தான் தொழுது கொண்டு வந்தாங்க, நீங்க என்ன சொல்றீங்க? யூதர்கள்லாம் எருசலேமில் இருக்கிற தேவாலயத்துல தான் போய் அவரை தொழுது கொள்ளணும்னு சொல்றீங்க, இது எப்படி சாத்தி? இல்லை, அவர் சொல்றாரு, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளலாம். நல்ல ஒரு புதிய விழிப்புணர்வை அந்த அம்மா கொடுக்குற, எங்கும் தொழுது கொள்ளலாம். எப்படி? ஆவியோடும் உண்மையோடும். உனக்குள்ள உண்மை இருந்தா போதும், நீ அவரை சந்திக்கலாம். சொன்ன உடனே பெரிய சந்தோஷம், அவ வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தேவன் ஏற்படுத்தி அந்த ஊரே திரும்ப பண்ண வச்சாங்க. ஊருக்குள்ள போய் மொத்த பேரையும் சொல்லிட்டாங்க. ஆனா அப்பையும் ஊர் ஏத்துக்கல. அந்த அம்மாவை திரும்ப குறைதான் சொன்னாங்க, நீ சொன்னதுனால நாங்க இயேசுவை தேடி வரல, அவரை நாங்களே பார்த்ததுனால இயேசு நம்புறோம்ன்றாங்க. அப்போ கூட ஏத்துக்கல. இந்த உலகம் அப்படிதான்,
நம்ம எவ்வளவுதான் நல்லவர்களா இருக்க வேண்டும் முயற்சித்தாலும் சில நேரங்களில் நம்முடைய பெயரை டேமேஜ் பண்ணுகிறவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். நம்ம செய்யாத குற்றத்தை கூட செய்ததாக விமர்சனம் செய்யத்தான் செய்வார்கள். நீங்க 4 பேருக்கு நன்மை பண்ணியிருப்பீங்க, அவங்க தான் உங்களுக்கு விரோதமாக எழும்புவார்கள். அதை குறித்தெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. என்னை ஒருவர் நேசிக்கிறவர் இருக்கிறார், அவர் சொன்னபடி நான் செய்கிறேன், என்னை கனம் பண்ணுகிறேன், நானும் கனம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். எனக்கு மதிப்பு, மரியாதை, கனம் எல்லாம் என் தேவனிடத்திலிருந்து எனக்கு வரும். ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு மதிப்பு, மரியாதை, கனம் எல்லாமே தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இப்படிதான் இருக்கிறார்கள் மக்கள் இன்றைக்கு. ஆனால் வசனம் நமக்கு தெளிவா சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரானை, அதான் யோவான் 3:16 சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்தார். உங்களை நேசிக்கிற இயேசு இன்னைக்கு உங்கள் அருகிலே இருக்கிறார். அவர் தான் உங்களோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை அன்பு கூறுகிறார். எப்படி தேவன் என்னை அன்பு கூறுகிறார்? சத்துரு என்னை மேற்கொள்ளாததினாலே நீ என் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நான் பாவம் செய்யாதபடி பரிசுத்தமாய் வாழும்படியாக எனக்கு தேவைகள் வரும்போது, சோர்வு வரும்போது வசனத்தை அனுப்பி, வசனத்தின் மூலம் என் கூட பேசி, ஆராதனைக்கு போகும்போது ஆராதனையில் என் கூட பேசி, ஒரு வசனத்தை கொண்டு என் கூட தீர்க்க தரிசனமாக பேசி, என் மேல் அதிக கரிசனை உள்ளவர் இயேசு மட்டுமே. அதான் சொல்லுது, இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதாக்க நம்முடைய தேவன், இவர் நம்மை மரண பரியந்த நம்ம நடத்துவார். அல்லேலூயா. எது வரைக்கும் நடத்துவார் சொல்லுங்க? மரணம் வரைக்கும். என் சாகுற வரைக்கும் என்ன நடத்துவார். என் கண்ணை மூடி அங்க பரலோகத்துக்கு என் ஆவி போகும்போது வரைக்கும் என்ன நடத்துவார். சும்மா ஏதோ கொஞ்ச நாள் விட்டுறது அல்ல, கடைசி வரைக்கும் நம்ம மேல் அன்பு கூறுகிறவர். நம்ம முடியாத சூழ்நிலை படுத்து கிடக்கும் போதும் நமக்கு ஆறுதல் சொல்லி நம்மை பலப்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு மட்டுமே. அவர் சொல்ல, மறுபடியும் நான் உன்னை சிநேகிக்கிறேன். எரேமியா 31:4 வாசிங்க. எரேமியா 30. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, நல்லா கவனிங்க, மறுபடியும் உன்னை கட்டு வைப்பேன். ஒன்னொன்னா வாசிக்கலாம். நல்லா மறுபடியும் சொல்லுங்க. மறுபடியும் சத்துங்க சொல்லுங்க. மறுபடியும், மறுபடியும் தேவன் என்னை கட்டு வைப்பார். இந்த மறுபடியும் என்கிற வார்த்தையை நீங்க மறந்து போன. திரும்பவும் எனக்கு ஒரு வாய்ப்பு வருகிறது. திரும்பவும் என் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்கிறார். மறுபடியும் நான் உயருவேன். மறுபடியும் வாழ்க்கை மாறும். மறுபடியும் நான் முன்னிருந்த நிலைமையை பார்ப்பேன். எனக்கு மறுபடியும் சுகம் வரும். எல்லாமே அப்படி மறுபடியும் மறுபடியும் சொல்லுங்க. இஸ்ரவேல் என்ன கன்னிகையை, மறுபடியும் உன்னை நான் கட்டுவேன், கட்டுவிப்பேன். இப்ப கட்டு குலைஞ்சு போயிருக்குது, அப்படிதானே? எல்லாமே ஒரு குழப்பத்தில் இருக்கிறோம், ஒரு வித்தியாசமான எண்ணங்களோட இருக்கிறோம். நமக்கு நடக்குமா நடக்காதா, வருமா வராதா, இப்படி இருக்கிறது பலவிதமான குழப்பத்தோடு நாம் இருக்கிறோம். ஒன்னே ஒன்னு சொல்லணும், மறுபடியும் உன்னை கட்டுவேன். அடுத்து வாசிங்க. அடுத்து என்ன பண்ணுவாய்? நான் மறுபடியும் கட்டுவேன், நீ என்ன பண்ணுவாய்? நீ கட்டப்படுவாய். அப்படின்னா என்ன? குலைந்து போய் கிடக்கிற உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்த பிசாசு அழிக்க நினைத்தான். அந்த வாழ்க்கையை திரும்பவும் நான் என்ன பண்ணுவேன்? உனக்கு நான் கட்டுவேன், கட்டுவிப்பேன், கட்டுவேன். அடுத்து வாசிக்கலாம். மறுபடியும், மறுபடியும் திரும்ப சொல்றாரு பாத்தீங்களா? மறுபடியும். நல்லா கவனிங்க. எந்த வாத்தியம்? மேல வாத்தியம். மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவனின் களிப்போடும் கூட்டத்தோடும் புறப்படுவாய். உனக்கு ஒரு மறுபடியும் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிற. முடிந்தது என்று நினைக்காத, மறுபடியும் ஒரு தொடக்கத்தை கர்த்தர் வச்சிருக்கிற. நீ மேலதாளத்தோடு ஆடல் பாடல் செய்கிறவன் களிப்புள்ள கூட்டத்தோடு புறப்படுவாய். அப்படின்னா என்ன? எருசலேம்ல வருஷத்துக்கு ஒரு முறை எந்த ஊருக்கு போயிருந்தாலும் தேவாலயத்துக்கு வந்தே ஆக வேண்டும். அந்த பண்டிகை நாட்கள்ல இன்றைக்கு பெந்தேகோஸ்தே நாள் அனுசரிக்கிறோம். ஆவியானவர் ஊற்றப்பட்ட நாள் நாம் அனுசரிக்கிறோம். எதற்காக? மறுபடியும் நம்மளை புதுப்பிப்பதற்காக. அல்லேலூயா. அன்றைக்கு 120 பேர் கூடியிருந்த போது ஆவியானவர் அவர்கள் மேல் பலமாய் இறங்கி வந்தார். மறுபடியும் இவர்களை புதுப்பிக்க வேண்டும். மறுபடியும் இவர்கள் ஓட வேண்டும். மறுபடியும் இவர்கள் வேலை செய்ய வேண்டும். எரேமியா 31:5 சொல்லுது. வாசிக்கலாம். எரேமியா 31:5 திரும்ப சொல்ல, மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய்,
நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதை பலனை மறுபடியும் நான் என் பலனை நான் அனுபவிப்பேன். நான் சம்பாரிச்சு நான் சாப்பிட்ட காலங்கள் போய் இப்ப எங்கேயோ ஒன்றிருந்து ஏதாவது கிடைக்குன்னு எதிர்பார்த்திருக்கல, இல்ல, மறுபடியும் உனக்கு அந்த நாள் வரும். அல்லேலூயா. கர்த்தர் செய்வார். கர்த்தர் எதையும் அவர் செய்ய வல்லவர் இருக்கும்போது செத்து போலாம் அப்படின்னு நினைக்கிறான். நான் நினைச்சேன் எவ்வளவு பெரிய ஊழியத்தை செஞ்சுட்டு கடைசியில என்ன வார்த்தை சொல்லிட்டாரு, சூரச்செடிக்கில உட்காந்து நான் செத்தா. நிறைய நேரங்கள் நம்மளும் அப்படிதான் சொல்லிடுறோம். உன் கூட வாழ்றதுக்கு என்ன பண்ணலாம், பால் டாயில் வாங்கி குடிச்சிட்டு. என்ன வார்த்தை இது? உன்னை அதுக்காகவா கர்த்தர் ரட்சித்து கொண்டு வந்தார்? அதுக்காகவா நீ வீடை பூட்டிக்கிட்டு ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது ஒரு பாஸ்டர் உனக்கு நேரம் அனுப்புனாரு? அதுக்காகவா உன்னை ரட்சித்து, அதுக்காகவா சிலுவையில மரிச்சாரு? நீ பால் டாயில் குடிக்கிறதுக்கா மரிச்சாரு? அவரு உன்னை வாழ வைக்கிறதுக்கு தான் மரிச்சாரு. அல்லேலூயா. மறுபடியும் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, மறுபடியும் நான் உயர்வேன். மறுபடியும் நான் கைட்டு செய்யற வேலையெல்லாம் எனக்கு தேவன் ஆசீர்வதிப்பார். மறுபடியும் நான் எழும்புவேன். நீதிமான் எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்திருப்பானா? 7 முறை விழுந்தாலும் என்ன பண்ணுவான்? எந்திரிச்சிடும். ஆனா நம்ம ஆளுங்கன்னா விழுந்த இடத்துல கிடக்குது. என்னால முடியல, யாராவது தூக்கி விடுங்க. ஆண்டவர் நம்மளை எழும்பி நிற்க பண்ண வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய். நீங்க தான் நாட்ட போறீங்க. நீங்களே நாட்டி நீங்களே சாப்பிட்டு நீங்களே வாழ போகிறீர்கள். அதுக்காக தான் கர்த்தர் நம்மளை அழைத்தார். அதனாலதான் அவர் சொல்றார், என்னை கனம் பண்ணுகிறவர்ல நான் ஒரு நாள் வெறுமையா அனுப்பவே மாட்டேன்றார். 3 நாள் கூட்டம் நடக்குது மலை பிரசங்கத்துல. கவனிங்க, 3 நாள் மீட்டிங் நடத்துறாரு. வெறுமையா அனுப்பிட்டாரா? என்ன கனம் பண்ணி தானே நீங்க உட்காந்து பிரசங்கத்தை கேட்கறீங்க. இப்ப நீங்க கூட பாருங்க, இவ்வளவு நேரம் பிரசங்கத்தை கேட்கறீங்க. 10 மணிக்கு மேல ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா என்ன ஆகுது? அப்பயும் உட்காந்து கேட்குறீங்க. அதுக்கப்புறம் நீங்களே என்ன பேசணும்னாலும் நான் பேச மாட்டேன், அவ்வளோதான், டைம் போதும். ஏன் இவ்வளோ நேரம் பொறுமையாக உட்காந்து கேட்குறோம்? எதுக்கு? தேவனை கனப்படுத்தி தான் நம்ம கேட்குறோம். அல்லேலூயா. தேவனை கனப்படுத்தி. அப்போ அந்த மலை பிரசங்கத்தில் 5000 பேர் அவ்வளோ பேர் ஜனங்கள் உட்காந்துருக்காங்க. 3 நாள் இருக்கிறாங்க. அந்த மீட்டிங் முடிய போது கர்த்தர் சொல்றாரு, இவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுங்க. ஒன்றும் இல்லையா, இங்கே ஒரு சின்ன பையன் இருக்கிறான், அவங்ககிட்ட 5 அப்பம் 2 மீன் இருக்குது. அதுக்கு முன்னாடி அவர் நிறைய வார்த்தை சொல்றாரு. இவர்களை இப்படியே அனுப்பிவிட்டால் வழியிலே சோர்ந்து போவார்கள். இவர்களுக்கு எதையாவது கொடுத்து அனுப்ப வேண்டும். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட எண்ணம் உடையவர் பார்த்தீங்களா? யாரையும் பசியா இருக்கே விட மாட்டாருங்க. தாவீது சொல்லும்போது சொல்றான், நான் சின்னவனா இருந்தேன், வாலிபன் ஆயிட்டேன், எருசலேமில் அப்பத்துக்காக யாரை தட்டி ஏந்திருந்து நான் பார்த்ததே இல்லைன்றான். ஆனா தேவ பிள்ளைகளை நான் ஒன்று சொல்கிறேன், நம்மளை ஒரு நாளும் அப்பத்துக்காக எறிந்து திடவே விட மாட்டார். மறுபடியும் நீ சமாரியாவில் திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய், அவைகளை நாட்டி அதன் பலனை நீ அனுபவிப்பாய். இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் வைத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். இதெல்லாம் எனக்கு செய்வார், இதெல்லாம் எனக்கு கனப்படுத்துவார். நான் செய்ய வேண்டியது என்ன? இவரை குறித்து அறியாதவர்களுக்கு சொல்ல வேண்டும். அவர் என்னை கனம் பண்ணுவார், அது ஓகே. எனக்கு கனமும் எனக்கு உயர்வும் வந்த பின்பு நான் அந்த உயர்வை வைத்துக் கொண்டு அந்த கனத்தை வைத்து என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் சுவிசேஷத்தை, இயேசுவை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அந்த அன்பை மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும். இயேசு உங்களை நேசிக்கிறார், வாயிட்ட சொல்றது மாத்திரமல்ல, அதை கிரியையில் என்ன பண்ண வேண்டும்? காட்ட வேண்டும். ஒருவன் பசியா இருந்தால் அவனை பார்த்து நீ போ, உனக்கா நான் ஜெபம் பண்றேன்னு சொல்லி அனுப்புனா எப்படி இருக்கும்? அவனை கூப்பிட்டு போய், இந்தா ஒரு தக்காளி சாதம் வாங்கி சாப்பிட்டு போ. இயேசு உன்னை நேசிக்கிறார். அவன் சர்ச்சுக்கு வரானோ வரல, அது அப்புறம். முதல்ல நாம் செய்ய வேண்டியது என்ன? இதைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். உனக்கு நான் கனம் கொடுப்பேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன் நிலைமையை நான் மாத்துவேன். மாத்தினதுக்கு அப்புறம் அந்த கஷ்டத்தில் இருக்கிற மக்களை நினைத்து அவர்களுக்கு ஜெபம் பண்ணி அவர்களுக்கு இயேசுவின் அன்பை நீங்க சொல்ல வேண்டும். சுவிசேஷம் சொல்ல பயப்படக்கூடாது. பிலிப்பியர் 1:27 சொல்லுது, வாசிங்க. பிலிப்பியர் 1:27 சீக்கிரம் எடுத்து வாசிங்க. பிலிப்பியர் 1:27. நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்க ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று
ஒரே ஆத்துமாவிலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மறிலாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்பட்டபடி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். நல்லா கவனிங்க. நீங்க கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு தடையா இருக்காதீங்க, அதுக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். இப்போ நாம் ரட்சிக்கப்படாத மக்களை சர்ச்சுக்கு வாங்கணும் கூப்பிடுவோம். யாராவது உங்களை நான் வரமாட்டேன்னு எதாவது சொல்லுவாங்களா? நேற்று பிரசங்கத்தில் கூட அதை கேட்டீங்க. வரமாட்டேன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. வர்றேங்க்கா, எத்தனை மணிக்கு சர்வீஸுக்கா அப்படிலாம் கேட்பாங்க. டைம் எல்லாத்தையும் கேட்டு வச்சுக்கிடுவாங்க. நீங்கள் அதே டயத்துக்கு போய் நிற்பீங்க. கிளம்பி, என்னக்கா கிளம்பிட்டேன்னு? இல்லை, ஒரு அவசரம், நான் ஊருக்கு வந்துட்டேன்னு வாங்க. எங்கே போயிட்டேன்? அங்கே போய் பாத்திரமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு முன்பாக நாம் யோக்கியமானதை செய்ய வேண்டும். அவர்களுக்கு முன்பாக நாம் நல்ல நடக்கையில நாம் காண்பிக்க வேண்டும். அதுக்கு மறுலாத பயப்படக்கூடாது சுவிசேஷத்தை சொல்வதற்கு. அதனாலதான் ஆபிரகாம் ஆண்டவர் சொன்ன ஆதியாகமம் 15 இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் நான் உனக்கு மகாபெரிய சொல்லுங்க பலனுமாய் இருக்கிறேன் என்றார். இன்னைக்கு அதே வார்த்தை தான் உங்க எல்லாருக்கும் சொல்லுகிறார். உங்க பேரை அந்த இடத்துல போட்டுக்கோங்க. ஆபிரகாமேன்னு சொல்றல அந்த இடத்துல உங்க பேரை போட்டுக்கோங்க. பயப்படாதே, நான் உனக்கு கேடகம். அப்படின்னா நான் உனக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு. நான் தான் உனக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு, உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அப்ப எதுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்கு பயப்படணும்? சுவிசேஷம் சொல்வதற்கு, மற்றவர்களுக்கு உதவி செய்யறதுக்கு. எதுக்கு நம்ம பயப்படவே கூடாது. தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மளை கனப்படுத்துவார், நம்மளை உயர்த்துவார். இந்த உயர்வை வச்சு என்ன பண்றது? ஏழு மக்களுக்கு, கஷ்டப்படுற ஜனங்களுக்கு நம்மளால் முடிந்த உதவிகளையும் சுவிசேஷத்தையும் இயேசு கிறிஸ்து எப்படி மற்றவர்கள் நேசித்தாரோ அதே போல நாமும் மற்றவர்களை நேசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இதை தான் செய்யறதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறார். இயேசு சொன்னது என்ன? நீ உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி. அவனுக்கு இல்லாமல் இருக்கும்போது அவனுக்கு உதவி பண்ணு. அவன் பசியா இருக்கும்போது அவனுக்கு சாப்பாடு கொடு. அவன் தாகமா இருந்தா தண்ணி கொடு. அவன் சிறைச்சாலையில் இருந்தா போய் பார்த்து விசாரி. அவன் கஷ்டப்பட்டா போய் நில்லு பக்கத்துல. எதுவுமே செய்ய மாட்டான். அதுக்காக நமக்கு கனம், அதுக்காக நமக்கு உயர்வு, அதுக்காக இல்ல. ஒருவன் துன்பத்தில் இருக்கும்போது, கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம பண உதவிலாம் ரெண்டாவது. முதல்ல அவன் கூட போய் நின்று, நான் அவன் கூட இருக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் மாறுன்னு ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க. அவனுக்கு கோடி ரூபாய் தெம்பு வந்துடும், கோடி தெம்பு வந்துடும். அல்லேலூயா. எங்க எதை சொல்லணும்? அப்போ ஒருவன் உடம்பு சரியில்லாம ஒரு பலவீனத்தோடு படுத்திருக்கும் போது நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும், வசனம் தெரியும், எல்லாம் தெரியும். அவனை பார்த்து சொல்லணும், இந்த வியாதி இயேசுவின் நாமத்தில் சீக்கிரமா சுகமாகும், இவன் எலும்பி நடப்பான், நீ தைரியமா இரு, இயேசுவை நம்பு, உனக்காக நான் ஒரு ஜெபம் பண்றேன்னு ஜெபம் பண்ணி பாருங்க. நீங்க சொன்ன வார்த்தையை தேவன் கனப்படுத்துவார். அல்லேலூயா. அதுதான் அன்பு செலுத்துறது. இன்னும் பயந்து இருக்கிறவன இன்னும் பயப்படுறதுக்கு இல்ல, இன்னும் கஷ்டப்படுறவன இன்னும் கஷ்டப்படுத்துறதுக்காக சுவிசேஷம் இல்ல. பயத்திலையும் கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் வேதனையில் இருக்கிறவர்களுக்கு ஆறுதலை சொல்லுகிற பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும். நீங்க ஆறுதலின் மகனாக இருக்க வேண்டும், ஆறுதலின் மகளாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறோமா? ஏன் இப்படிப்பட்ட அன்பை மற்றவங்களுக்கு செலுத்தணும்? இது இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளை. மத்தேயு 28, 18, 19, 20 சொல்றாரு, வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, நல்ல கவனிங்க, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி அவர்கள் கை கொள்ளும்படி இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன. நல்லா கவனிங்க, நான் சொன்ன உபதேசத்தை அவருக்கு சொல்லிக் கொடுங்கள். இயேசு கிறிஸ்து அதை தான் சொன்னார். இயேசு நமக்கு சொல்லிக் கொடுத்தது, இயேசு நமக்காக கற்றுக் கொடுத்த காரியங்களை அதை அறியாத மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதனால தான் நம்ம மிஷன் ஊழியங்களை நம்ம சப்போர்ட் பண்றோம்.
நமக்கு பீகார் மாநிலத்தை கொடுத்துருக்குறாங்க நம்முடைய ஸ்தாபனத்தின் மூலமாக. பீகார்ல 4 மிஷினரிகளை நாம் தாங்குகிறோம் நம்முடைய செக்ஷன் சார்பாக. மாதந்தோறும் அவருக்கு உதவிகளை செய்கிறோம். அவங்ககிட்ட இடையில ஃபோன் பண்ணி நான் பேசுகிறேன், அவங்கள விசாரிக்கிறேன், எப்படி இருக்கிறீங்க, ஊழியங்கள் எப்படி இருக்கிறது பீகார்ல. சில மக்கள் குரூப் இன்னும் ரட்சிக்கப்படாம ஆண்டவர் அறியாத மக்கள் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் கணக்கெடுத்து அவர்களுக்காக ஜெபம் பண்றோம். அவர்கள் மத்தியில் ஊழியம் செய்யறதுக்கு உற்சாகப்படுத்துகிறோம். இங்கிருந்து மிஷினரிகளை நம்ம அனுப்புகிறோம், அவர்களுக்கு மாதாந்திர உதவிகளை செய்கிறோம். இங்கிருந்து மிஷன் ட்ரிப் போகிறோம், வருகிறோம். எதற்காக? எப்படியாவது இந்த ஜனங்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டும், இந்த ஜனங்கள் படிக்க வேண்டும். மிஷினரிகள் வந்து செய்த தியாகம் நம்முடைய தேசத்துக்கு எத்தனை தியாகத்தை செய்திருக்கிறார்கள். அவர்கள் மட்டும் வராதிருந்திருந்தால் நம்முடைய தேசம் இன்னும் 50 ஆண்டுகளுக்கு பின்னாடி இருந்திருக்க வேண்டும். நல்ல கல்வியை கொடுத்தார்கள், நல்ல மருத்துவத்தை கொடுத்தார்கள், நல்ல உபதேசத்தை கொடுத்தார்கள், நல்ல அன்பு செலுத்தினார்கள். அவர்கள் வந்து செய்த தியாகங்கள் ஏராளம் உண்டு. இயேசு சொன்னதை அவர்கள் செய்தார்கள். இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட நிலைமைக்கு நாம் வர வேண்டும். அவர் சொல்றார், உனக்கு கணம் உயர்வெல்லாம் நான் தருவேன், அதை வச்சு நீ என்ன பண்ண போற? உனக்கு உயர்வு உண்டு, உனக்கு நான் கனப்படுத்துவேன், உனக்கு தேவையானதெல்லாம் தருவேன். வரதெல்லாம் உனக்குன்னு நீ வைத்துக் கொள்ளாத. தேவ ராஜ்யத்தினுடைய விரிவாக்கத்திற்கு, தேவனுடைய ஊழியத்துக்கு இல்லாதவர்களுக்கு நாம் உதவி செய்கிற இடத்தில் நாம் இருக்க வேண்டும். இதைதான் நாம் சுவிசேஷமாக மற்றவர்கள் சொல்ல வேண்டும். இதை கொடுத்து சோசியல் சர்வீஸ் மட்டும் பண்ணி முடிக்கிறது அல்ல. கடைசியாக ஒரு நற்செய்தி அவர்கள் சொல்ல வேண்டும். என்ன நற்செய்தி? இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியபடி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அப்படின்னா என்ன? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, அவருடைய பாடு மரணங்கள், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய வருகையை அவர்களுக்கு சுவிசேஷமாக சொல்ல வேண்டும். அந்த பிரயாசத்தின் மத்தியெல்லாம் இந்த ஊழியத்தை செஞ்சு இது அதிகமாக நேசித்தபடினாலதான் தேவன் நமக்கென்று ஒரு ஆலயத்தை கொடுத்து ஒரு ஊழியத்தை கொடுத்து நம்மளை கனப்படுத்தி வச்சிருக்கிறார். எனக்கு ரொம்ப ஆசை இந்த பகுதிகளில் நல்லா ஊழியம் செய்யணும். இன்னும் நிறைய ஆசைகள், விருப்பங்கள், தரிசனங்களை நிறைவேற்ற நான் சொல்லுவேன், தேவன் நிச்சயமாக நம்மை கொண்டு, நம்முடைய சபையை கொண்டு நிறைவேற்றுவார். அல்லேலூயா. தேவன் செய்வார். ஆனால் நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், உங்களுக்கு கனம் வரும், மறுபடியும் கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். என்ன செய்ய போறீங்க? நான் இயேசுவுக்காக ஊழியம் செய்ய போகிறேன், மற்றவர்களுக்கு கொடுத்து உதவ போகிறேன், மற்றவர்களுக்கு நான் எதையாலும் ஒன்று செய்ய போகிறேன் என்கிற அந்த ஆசை, விருப்பம் நமக்குள்ள இருந்தா தேவன் நமக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை ரட்சித்தார். இதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை ரட்சித்தார். ஒரு குருடன் இருக்கிறான் பைபிள்ல. குருடனுடைய சாட்சி என்ன தெரியுமா? நிறைய பேர் கேட்கிறாங்க, நீ எப்படி சுகமான, நீ எப்படி சுகமானு கேட்கிறான். அவன் கேட்கிறான், அவன் பிரதியுத்தரமாக யோவான் 9:25 நான் பாவி என்று எனக்கு தெரியும், அவர் பாவி என்று எனக்கு தெரியாது, நான் குருடனா இருந்தேன், இப்பொழுது காண்கிறேன், இது ஒன்றுதான் எனக்கு தெரியும் என்றான். அவனை மிரட்டுறாங்க. உன்னை யாரு சுகமாக்கினது? பிரதான ஆசாரியர்கள் கேட்கிறாங்க, வேதபாரர்கள் கேட்கிறாங்க. இயேசு வந்து பாவின்னு சொல்லி அவனுக்கு பாடம் கற்பிக்கிறாங்க. அவன் சொல்றான், அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் குருடனா இருந்தேன், இப்போது நான் என்ன பண்றேன், நான் பார்க்கிறேன், இது ஒண்ணுதான் எனக்கு தெரியும், அவ்வளவுதான். அப்படிதான் நம்ம இயேசு சொல்லணும். மிரட்டுவாங்க சிலர், இல்லைங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது, இயேசு நல்லவர்னு சொன்னாங்க, நான் இயேசு நம்புறேன், இயேசு என்ன ஆசீர்வதிப்பார், இயேசு என்னை கனப்படுத்துவார், கனப்படுத்தினதுக்கு அப்புறம் எனக்கு வருகிறத வச்சு நான் என்ன பண்ணுவேன், அவருடைய ராஜ்யத்துக்கென்று என்னால் முடிந்ததை மக்களுக்கு செய்வேன், ஊழியங்களை செய்வேன், இயேசு நல்லவர் 4 பேருக்கு சொல்லுவேன், அவருடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதலை குறித்து சுவிசேஷமா சொல்லுவேன். ஏன்னா ஒரு நாள் வருகிறது, இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அதுக்கு தான் பெந்தேகோஸ்தே நாள்ல ஆவியானவர் ஊற்றப்பட்டார். சும்மா ஊத்தல ஆவிய. எதுக்கு ஆவியானவரை ஊத்தினாரு? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஞானஸ்நானம் கொடுக்கணுன்றது. சுவிசேஷத்தை சொல்லுங்க ஜனங்களுக்கு. ஒவ்வொரு நாளும் அழிந்து போகிற ஆத்துமாக்கள் இருக்கிறது, அந்த ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்ப வேண்டும். இந்த குருடனுடைய சாட்சியா தான், எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது, நான் குருடனா இருந்தேன், இப்போது நான் பார்க்கிறேன், என்னை ஒருவர் தொட்டார், நான் சுகமானேன். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் எதற்காக இந்த கணம், எதற்காக இந்த உயர்வு, எதற்காக இந்த பொறுப்பெல்லாம் ஆண்டவர் தரார்னா, நீங்க 4 பேருக்கு பிரயோஜனமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க 4 பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். அதுக்காக தான் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரசங்கத்தின் முடிவை நாம் மறுபடியும் நான் எழும்புவேன்.